Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா thumbnailல பார்த்துட்டு வந்த மாதிரி வாட்ஸ்அப் நீங்க வந்து once மார்னிங் or ஈவினிங் வந்து வாட்ஸ்அப் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் வாட்ஸ்அப் become out of date அப்படி ப்ளீஸ் அப்டேட் யுவர் வாட்ஸ்அப் on Play Store னு சொல்லி டேட் வந்து போட்டுருக்கும் and கீழ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலோட செட்டிங்ஸோட டேட் வந்து செக் பண்ணி பாருங்க மிஸ்மேட்ச் ஆயிருக்கும் சில ஷோ பண்ணிருப்பாங்க இது ஏன் வந்து ஷோ ஆகுது இது ஷோ ஆனால என்ன ப்ராப்ளம் and ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ வந்து போட்டுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த வாட்ஸ்அப் அப்டேட் பத்தின டீடைல்ஸ் இது கீழ ஏகப்பட்ட மெசேஜ் வந்து சில பேர் வந்து பண்ணிருக்காங்க இந்த மாதிரி வந்துருச்சு போ என்ன ப்ரோ பண்றது என்ன பண்றது அப்டேட் மாட்டேங்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க இந்த வீடியோல ஒரு தெளிவான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஏன் வந்து அது ஷோ ஆகுது அப்படி நீங்க அப்டேட் பண்ணலனா என்ன ஆகும் இந்த மாதிரி எல்லா கேள்விக்கான பதிலும் இந்த வீடியோல வந்து கிடைக்கும் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் வாட்ஸ்அப் அவங்களோட பிரைவசி பாலிசி அப்டேட் வந்து அக்செப்ட் பண்றதுக்கான டேட் வந்து மே 15 வரைக்கும் வந்து கொடுத்திருந்தாங்க அதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ல இருந்து 15 நாளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் உங்களுக்கு அடிக்கடி வந்து ஷோ ஆயிட்டு இருக்கும் யாராருக்கெல்லாம் ஷோ ஆயிட்டு இருக்குது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பர்சனலாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட 4 பேருக்கு கன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து வாட்ஸ்அப்போட பிரைவசி பாலிசி அப்டேட்டை வந்து அக்செப்ட் கொடுக்கல இன்க்ளூடிங் வந்து எங்களோட அம்மாவோட மொபைலையும் நான் செக் பண்ணி பார்த்தேன் வாட்ஸ்அப் கொஞ்ச நாள் அப்டேட் பண்ணாம விட்டு பாட்டிருந்தேன் ஒன்ஸ் நான் ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் அந்த டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு நான் வந்து ஸ்கிப் கொடுத்துட்டே இருந்தா வந்து ஒன்ஸ் க்ளோஸ் ஆயிருது அதுக்கப்புறம் வந்து அக்செப்ட் பண்ற ஆப்ஷன் வந்து கேட்குது நான் அதையும் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன்னா வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியுது மறுபடியும் ஒன்ஸ் மறுநாள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும்போது இதே டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கேட்குது இது மூலமா வாட்ஸ்அப் சொல்ல வரது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும் நீங்க அப்படி வந்து டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும் மறுபடியும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் சில கேள்விகள் எல்லாமே உங்களுக்கு முன்னாடி வந்து வைக்கிறேன் அதுக்கான பதில வந்து சொல்லுங்க இதெல்லாம் வந்து கரெக்டா இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் பிரைவசி பாலிசி அப்டேட் அக்செப்ட் கொடுக்காதனால தான் இந்த டவுன்லோட் ஆப்ஷன் ஷோ ஆகுதுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் நீங்க வீடியோ பார்த்துருக்கவங்க யாருக்காவது இந்த ஆப்ஷன் வந்து ஷோ ஆச்சா அப்படி ஷோ ஆயிருக்கிறவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து அக்செப்ட் பண்ணிட்டீங்களா பிரைவசி பாலிசி அப்டேட் அக்செப்ட் பண்ணிட்டீங்களான்னு சொல்லி சொல்லுங்க ஒன்ஸ் நீங்க அக்செப்ட் பண்ணலன்னா இந்த ஆப்ஷன் எப்போ ஷோ ஆகுது கிட்டத்தட்ட மே 15 இருந்து அந்த சொல்லியிருந்தாங்க அந்த வேலிடிட்டி முடியுது அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்போதான் அதிக பேருக்கு வந்து ஷோ ஆயிருக்கு இப்போ ரீசெண்டாக நிறைய பேருக்கு வந்து ஷோ ஆயிட்டு இருக்கு இது எத்தனை பேருக்கு ஷோ ஆயிருக்கு எத்தனை நாள் வந்து ஷோ ஆயிருக்கு வாட்ஸ்அப் நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்களா டவுன்லோட் பண்ணாலும் மறுபடியும் வருதா இந்த மாதிரி கேள்வி எல்லாமே உங்ககிட்ட வச்சுட்டேன் இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க பதில் சொன்னாதான் இது வாட்ஸ்அப் அக்செப்ட் பண்ணாதனால தான் இந்த மெத்தட் வந்து ஷோ ஆகுதுன்னு சொல்லி நமக்கு வந்து தெரியும் பர்சனலாக நான் வந்து செக் பண்ணிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வந்து கேட்டேன் அக்செப்ட் பண்ணாதவங்களுக்கு மட்டும்தான் இந்த டவுன்லோட் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுது இன்க்ளூடிங் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் இது வரைக்கும் எனக்கு அந்த மெசேஜ் ஷோ ஆகலை என் ஃப்ரெண்ட்ஸ் உட்பட சில பேர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு யாருமே இந்த மெத்தட் வந்து ஷோ ஆகல அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோ கமெண்ட் பண்ணவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சில பேர்கிட்ட கேட்டேன் வாட்ஸ்அப் வந்து பிரைவசி பாலிசி அப்டேட் பண்ணிட்டீங்களான்னு கேட்டீங்க பட் யாருமே வந்து பதில் சொல்ல எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆச்சுன்னு சொல்றாங்க தவிர அக்செப்ட் பண்ணிட்டே இல்லையான்னு வந்து சொல்லவே மாட்டேங்கிறீங்க நான் இந்த வீடியோவில் கேட்கறதுன்னா நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்களா இல்லையா அண்ட் இது மூலமா வந்து தெரிஞ்சுக்கிறது என்னன்னா வாட்ஸ்அப் இப்படி ஒரு எப்படி சொல்றேன்னா ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் நீங்க டவுன்லோட் பண்ணலாட்டி ஒரு 10 நாள் 20 நாள் 1 மாசம் 2 மாசம் வந்து நீங்க அந்த டவுன்லோட் நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்க டவுன்லோட் கொடுத்தா மட்டும்தான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ற மாதிரி நிலைமை வந்து வரும் அப்படி டவுன்லோட் கொடுக்கலாட்டி வாட்ஸ்அப் நீங்க யூஸ் பண்ணாத நிலைமையில டவுன்லோட் கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுத்தா மட்டும்தான் நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வாட்ஸ்அப் வந்து நீங்க அக்செப்ட் கொடுக்கலாம் ஒவ்வொரு ஃபீச்சரை கட் பண்ணுவாங்க ஒவ்வொரு டெக்ஸ்ட் மெசேஜ்ல இருந்து நோட்டிஃபிகேஷன்ல இருந்து ஒவ்வொன்றா வந்து இன்கமிங் கால் ஃபீச்சர் இருந்து ஒவ்வொன்றா வந்து கட் பண்ணுவாங்க உங்களையே வந்து அக்செப்ட் கொடுக்க வைப்பாங்க நான் வந்து சொல்லியிருந்தேன் அதுக்கான ஸ்டெப் கூட இதை சொல்லிடலாம் இன்னும் ஒரு மாசம் கழிச்சு நீங்க வந்து இந்த வீடியோ வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அப்போ சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து கட் ஆயிருக்கும் அப்போ வந்து நீங்க கீழே கமெண்ட் பண்ணுவீங்க இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஒரு ஃபீச்சர் இல்லை வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஃபீச்சர் ஒரு கட் ஆயிடுச்சு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரல இந்த மாதிரி டவுன்லோட் ஆப்ஷன் கேட்குது அதனால ஸ்கிப் பண்ண முடியல அக்செப்ட் கொடுக்கலாமா வேணாமா இந்த மாதிரி வந்து கேள்வி கேட்டிருப்பீங்க நான் ஒன்ஸ் சொல்லிக்கிறது என்னன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும் எனக்கு டெய்லி வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸோட வந்து பேசணும் ஸ்டேட்டஸ் எல்லாம் வைக்கணும் அப்படி நான் யூஸ் பண்ண எனக்கு அக்செப்ட் பண்றதால எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்க தயவு செய்து அக்செப்ட் கொடுத்துருங்க அக்செப்ட் கொடுத்தா மட்டும்தான் நீங்க நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப்புக்கு போய் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும் அக்செப்ட் கொடுக்கலன்னா நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியாது டவுன்லோட் ஆப்ஷன் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து ஸ்கிப் பண்ண முடியாம போய் பிளே ஸ்டோர்ல போய் நீங்க அப்டேட்டும் பண்ண முடியாம அண்ட் அக்செப்ட் கொடுத்தா மட்டும்தான் நீங்க போற மாதிரி இருக்கும் அண்ட் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் நீங்க புதுசா இன்ஸ்டால் பண்ணாலும் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு கேட்கும் அக்செப்ட் பண்றது அப்போ அக்செப்ட் கொடுக்கலன்னா உங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்போ அக்செப்ட் கொடுத்துள்ள போனவங்க டேட்டாஸ் எல்லாம் எதுவுமே இல்லாம போறதுக்கு நீங்க இப்பவே அக்செப்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம் டே டு டே லைஃப்ல இதுதான் இது மூலமா சொல்லிக்கிறது என்னன்னா வாட்ஸ்அப் உங்களுக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க டவுன்லோட் பண்றது அக்செப்ட் பண்றதுக்கான அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க மறுபடியும் சொல்லிக்கிறது என்னன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் வேணும்னா நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க வாட்ஸ்அப் வேணாம்னா இந்த மாதிரி டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் கேட்கும் அப்பப்போ வந்து அக்செப்ட் கேட்டே இருப்பாங்க அண்ட் சில டைம்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் கட் பண்ணுவாங்க சில டைம்ஸ் உங்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே கட் பண்ணுவாங்க இது எல்லாமே பொறுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு நீங்க வாட்ஸ்அப் வேற வழியில யூஸ் பண்ணணும்னு சொல்லி அப்போ அக்செப்ட் கொடுக்குறதுக்கு இப்போ நீங்க அக்செப்ட் பண்ணி கொடுத்து வாட்ஸ்அப்பை நீங்க யூஸ் பண்ணலாம் ஸோ உங்க கையில தான் இருக்கு வாட்ஸ்அப் உங்களுக்கு வேணுமா வேணாமா டவுன்லோட் பண்ணலாமா வேணாமா அக்செப்ட் கொடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி எல்லா கேள்விக்கான பதில் உங்ககிட்டயே இருக்கு இதுக்கான பதில் உங்ககிட்டயே இருக்கு அந்த ஆப்ஷன் ஷோ ஆகிறதும் ஷோ ஆகாம இருக்கிறதுக்கும் உங்களோட ஆன்சர் இருக்கு அடிஷனல் சில இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு சொல்றேன்
சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வாட்ஸ்அப் இல்லாமல் வந்து இன்னமும் ஓஜி வாட்ஸ்அப், ஜிபி வாட்ஸ்அப், கோல்டு வாட்ஸ்அப், பிங்க் வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஏகப்பட்ட வாட்ஸ்அப் அஃபிஷியலாக இல்லாத வாட்ஸ்அப் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க. அதை தயவு செய்து யூஸ் பண்ண வேணாம். அது ஒரு லீகல் வாட்ஸ்அப்பே கிடையாது. அஃபிஷியலாக ஒரே ஒரு வாட்ஸ்அப், கிரீன் வாட்ஸ்அப் மட்டும்தான் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் வாட்ஸ்அப் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிக்கிற ஒரே வாட்ஸ்அப் தான் இருக்குது. அந்த வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து அதிகமாக ஃபியூச்சர் வேணும், வேறு வாட்ஸ்அப் வந்து இருக்குது, அதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி அதை வந்து தேடி போகிறீங்க. அது ஒரு அஃபிஷியல் அதை ப்ளே ஸ்டோர் இல்லாத ஒரு ஆப், ஒரு ஏபிகே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க. ஒரு ஏபிகேல வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஃபியூச்சரில் வர்றதுக்கான அதிக வாய்ப்புகளாக இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் தவிர்க்கிறதுக்கு வந்து நீங்கள் அஃபிஷியல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணனால உங்களுக்கு என்ன தப்பு வந்து போகிறதுன்னு தெரியல, அண்ட் என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிட போகிறீங்கன்னு தெரியல. அந்த அஃபிஷியல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுங்கள். எல்லாருமே அந்த வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணிருப்பீங்க, ஓஜி வாட்ஸ்அப், ஜிபி வாட்ஸ்அப், கோல்டு வாட்ஸ்அப்னு. அதெல்லாம் வந்து கேட்டேன், அதில் வந்து அப்டேட் பண்ணலாமா, அதில் வந்து இப்படி ஷோ ஆகணுமா, அதில் ஷோ ஆச்சுன்னா என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கேள்விலாம் கேட்குறீங்க. இது எப்படி கேள்வி கேட்குறீங்கன்னே தெரியல. அஃபிஷியலாக ஒரு வாட்ஸ்அப்புக்கு வந்து ஒரு அப்டேட் வந்து கேட்குறீங்கன்னா வாட்ஸ்அப் குட்டியே அந்த பதில் இல்லை, என்கிட்டயே அந்த பதில் இல்லை. அண்ட் நான் சொல்கிறது என்னன்னா, ஒரிஜினல் வாட்ஸ்அப், அஃபிஷியல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபியூச்சர் வரலனாலும் வெயிட் பண்ணி வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வந்து நீங்கள் அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த வேறு ஆப்பை வந்து தேடி போக வேண்டாம். நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு அஃபிஷியல் வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணுங்கள். இது என்னோட ஒரு வேண்டுகோளாக வந்து எடுத்துங்க. ஒரு பிரதராக நான் ஒரு சொல்கிறதா வந்து நீங்கள் எடுத்துங்க. அஃபிஷியல் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுங்கள். தயவு செய்து வேறு எந்த ஆப்பும் யூஸ் பண்ண வேண்டாம். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் வாட்ச் பண்ணிங்கன்னா ரொம்பவே நன்றி. நான் சொன்ன மாதிரி உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த டவுன்லோட் ஆப்ஷன் ஷோ ஆகுறதும், அந்த அக்செப்ட் ஷோ ஆகுறதும், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாதும் உங்கள் கையில் தான் இருக்குது. அண்ட் அவ்வளோதான், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட ஷேர் பண்ணிட்டேன். ரீசெண்ட் டேஸில் எல்லாத்துக்குமே இந்த அப்டேட் மெசேஜ் ஷோ பண்ணனால இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணி ரொம்ப நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.